ஸ்ட்ரைக் வருது சொல்லுவாங்க. அதை பத்தி உங்க சங்கத்தோட நிலைப்பாடு? ஸ்ட்ரைக்கு நடக்கக்கூடாதுங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ் தொழிலாளர்களுடைய எண்ணம். ஏன்னா ஸ்ட்ரைக்குன்னா இப்போ குடிசை அதிகம் பாதிக்கப்பட போகிறதில்ல, நடிகள் அதிகம் பாதிக்கப்பட போகிறதில்ல. ஒரு 4 மாதம் 5 மாதம் ஸ்ட்ரைக்குன்னா இந்த தொழிலாளர்கள், இந்த பெப்சி தொழிலாளர்கள் அன்றாடம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பாயிரும். இன்னொன்று தமிழ் திரைகளில் குடிசரிசே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். ஏன்னா அது வந்து பப்ளிக் போகும்போது என்னடா குடிசை முதலாளிங்களே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். எங்கேயுமே தொழிலாளர் தான் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஆனால் முறையாக ஒரு முதலாளி ஸ்ட்ரைக் பண்ணும்போது அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல எனக்கு. அது நல்லாவும் படலை. ஆனால் ஒன்று, இந்த நேரத்தில் ஸ்ட்ரைக்கு தேவையில்லை. ஆனால் தயாரிப்பாளருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு வேணும். அவங்க வந்து இந்த நேரம் உஷாராகி ஒரு திரையுலகையே கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி பெரிய பெரிய பேனர்லாம் படம் பண்ணுறதில்லை, ஏவிஎம் பண்ணுறதில்ல, சத்யம் பண்ணுறதில்ல, கவிதாலயா பண்ணுறதில்ல, சூப்பர் குட் பண்ணுறதில்ல, தெனாடா பிளிஸ் பண்ணுறது, நிறைய பெரிய பேனர்லாம் இன்றைக்கி படம் பண்ணுறதில்ல. படம் பண்ணுற பூரா ஒன்று கார்பரேட் கம்பெனியாக இருக்குது, இல்லைன்னா சின்ன சின்ன புடிசர்கள் வெளியிலேருந்து வராங்க, சினிமா தெரியாமல் வராங்க, ஒரு படம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு 100 படம் தான், அதில் 80 படத்தில் புது ப்ரொடியூசர்ஸ், அவங்க அடுத்து படம் எடுக்கிறதில்ல. இப்படியே போய்கிறத ஒரு சரியான ஒரு திரையுலகம் வந்து சரியாக ஒரு அமைப்புக்கு வராது, அழிஞ்சிட்டே போயிருக்கு. இன்றைக்கி சம்பாதிச்சவங்களே சம்பாதிக்கணே தவிர கஷ்டப்பட்டே இருக்கான். அப்போ இது ஒரு தீர்வுக்கு வரணும். நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு 5-6 பேருக்கு மட்டும் நம்ம தொடர்ந்து அவங்க சம்பளத்தை கொடுத்துட்டு அவங்க மட்டும் சினிமா இல்லை, சினிமாங்கிறது இப்போ ஏன் இவ்வளோ அதிரடி தயாரிப்பாளர் சங்கமா இருக்கட்டும், நடிகர் சங்கமா இருக்கட்டும், மாறி மாறி வந்துட்டு ஏதாவது ஒரு இல்லை உங்களுக்கு இல்லை எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்த உடனே டக்குன்னு ஒரு யாரும் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க, ஒரு தீர்மானம் கொண்டு வர மாட்டாங்க. சில பிரச்சனை தொடர்ந்து வரும்போது சமாளிக்க முடியாத நிலைமை வரும்போது அவங்க இதுக்கு வருவாங்க தவிர சமாளிக்கிற விஷயம் தான் சமாளித்து போவாங்க. இப்போ வந்து சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துருக்கு. ஏன்னா நிறைய தொடர்ந்து படங்கள் வந்து லாபம் இல்லை, 200 கோடி 300 கோடி படம் எடுக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து டைரக்டர் பேச சம்பளத்தை வாங்கிட்டு போகிறாரு, நடிகர் பேச சம்பளத்தை வாங்கிட்டு போகிறாரு, மற்ற கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே பேச சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைச்சதா, அந்த ப்ரொடியூசர் சம்பாதிச்சாரா, அவர் எத்தனை கோடி இதில் லாஸ் அப்படிங்கிறத பற்றி யார் கவலைப்படுறா? அப்போ எங்கள் நடிகர் உட்பட டெக்னீஷியன் எல்லாருமே ஒரு படத்தை ஒர்க் பண்ணுறா, சம்பளம் வாங்கிட்டு போயிடும். எல்லாருக்கும் பணம் கொடுத்த ப்ரொடியூசர் கதி 20 கோடி ஒரு ப்ரொடியூசர் படம் இறக்குறாரு, அதில் யாருக்கும் எந்த பாக்கியம் இல்லை, எல்லாம் வாங்கிட்டு போயிடும். அந்த 20 கிடச்சி அவருக்கு இப்போ லாபம் வேணாங்க, போட்ட காசாக கிடைச்சதா? அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி அவங்க நஷ்டப்பட்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரும், இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது யோசிப்பாங்க. அந்த யோசனை தான், அந்த ஒரு விழிப்புணர்வு தான் இப்போ அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போ இந்த நேரத்தை பயன்படுத்தி ஹீரோக்களுடைய சம்பளமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பேசி, கால் ஷீட்டு என்ன கால் ஷீட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட்டு, 1 கால் ஷீட்டா 2 கால் ஷீட்டா, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு கேரவான்னா இன்றைக்கி கோயம்பேடு இப்போ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி போச்சு. அவ்வளோ ஒரு ஷூட்டிங் பண்ணால் அத்தனை கேரவான் இருக்குது. அப்போல்லாம் ஹீரோவுக்கு இருக்கும், ஹீரோயினுக்கு இருக்கும். இப்போ எதுக்கும் தெரியல அவ்வளோ கேரவான். இதில் யாருக்கு செலவு பண்ணுறது? அவங்க வட்டிக்கு பணம் வாங்கி செலவு பண்ணுறாங்க ப்ரொடியூசர்ஸ். அப்போ அவங்க நிறைய பேர் ப்ரொடியூசர் வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் நினைக்கிறாங்க. அவர் ஒரு மனுஷன், அவர் ஒரு வியாபாரம் பண்ணுறாரு. அந்த வியாபாரத்தில் வந்து நம்ம சம்பளம் கிடைக்கும் மாதிரி டெக்னீஷியனுக்கு சம்பளம் கிடைக்கணும், ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைக்கணும். இதான் சினிமா, இதான் பிடிச்சிமா. டெக்னீஷியன் சம்பளம் கிடைச்சிருது. அப்படி கிடைக்கலன்னா இப்போ பெப்சி தொழிலாளருக்கு ஒருத்தருக்கு சம்பளம் இல்லைன்னு வச்சுக்கல, ஒரு டைரக்டருக்குல ஒரு கேமராமேன் கொடுக்கல, இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க பெப்சி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ பெப்சி என்ன பண்ணுது, ப்ரொடியூசர் யூனியனுக்கு போய் அவங்க பேசி அந்த சம்பளத்தை வாங்கி கொடுத்துருது. அப்போ தொழிலாளருக்கு சம்பள பேலன்ஸ்னால் அவங்களுக்கு சங்கங்கள் பணத்தை வாங்கி கொடுத்துரு சார், இல்லை படம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ தொழிலாளருக்கு கேரண்டி, ஒரு படத்தை நான் ஒர்க் பண்ணேன்னா என் சம்பளத்துக்கு ப்ரொடியூசர் கொடுக்கலாம் கூட என் சங்கம் கேரண்டியாக இருக்குது. ப்ரொடியூசருக்கு யார் கேரண்டி? அவர் யாருக்கு? அவங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கா? ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தில் பிடிச்ச லாபம் அடைஞ்சாரான்னு எல்லா ஹீரோக்களும் யோசிக்கிறாங்களா? இந்த படத்தில் நஷ்டம் அடைஞ்சா இந்த படத்தினால இந்த பிடிச்ச நஷ்டம் ஆச்சு, அடுத்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம், அடுத்த கால்ஸ் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஏற்பட்ட கேள்வி சார். அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா இந்த ஒரு பிடிச்சர் வந்து ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணுறாரு, லாஸ் ஆகி போச்சு, அந்த பிடிச்ச அடுத்த அந்த ஹீரோ போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த ஹீரோ கிட்ட 5-6 பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த லாஸ் தெரிய மாட்டேங்குது. எப்போ தான் தெரிகிறது? அப்போ இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. இன்றைக்கி ப்ரொடியூசருக்கு
ஒரு கேரண்டி இல்லை சார். அது அந்த பிரச்சனை. ஸ்ட்ரைக் தொடர்பாக இயக்குனர் சங்கத்தை வந்து கலந்து ஆலோசனை பண்ணாங்களா? அப்புறம் தனுஷோட படம் 100 கோடி ராயன் வந்திருக்கு, இந்த நேரத்தில் அவருக்கு தடைன்னு சொல்றாங்களா? இது எந்த பார்க்குறீங்க? இல்லை அது பர்టిక్యులரா தனுஷ் மட்டும் இல்லை தப்பா அது பர்டிகுலர் சொல்ல முடியாது. ஏற்கனவே விசாரணை சொன்னாங்க, இனிமேல் விசாரணை படம் பண்ணும்போது எங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ண சொன்னாங்க. இப்போ தனுஷ் சொல்கிறாங்க. சில பஞ்சாயத்தில் வந்து சில புகார்கள் வந்து நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு செய்தியை வச்சோ ஒருத்தர் சொல்ல வச்சோ நம்ம முடிவு பண்ண முடியாது. இது மீடியாவில் வந்து அவசரப்பட்டு ஒருத்தவங்களை பரிசு மாற்றக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் மேட்ரியோ இதையோ பப்ளிக்லேருந்து ஒரு கொண்டு வந்ததே தப்பு. இன்றைக்கி எத்தனை மீடியா கேட்குறீங்கன்னா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி ரகசியமாக பேச விஷயம் அது குடும்ப விஷயம், குடும்பத்தில் உள்ள ஒரு இது. அப்போ தனுஷ் மேலே தவறு இருந்தால் அங்கே நடிகர் சங்கம் ஒன்று இருக்குது. அப்போ நடிகர் சங்கத்தில் அங்கே அவங்க போகிற அனுப்பிச்சு அவங்க கூப்பிட்டு பேசி அது தீர்வாயிருக்கணும். இதை வந்து ஒரு இப்போ ஒருவேளை நாளைக்கு தனுஷ் மேலே தப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், எப்படி அதை தொடக்க முடியும்? அதனால் சினிமா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி விஷயங்களில் ஒருத்தர் ரெட்டு போகிறதுங்கிறது என்ன சிலருக்கு ஒரு பெரிய அவமானம் போயிடும். இந்த நடிகர் மேலே, இந்த இயக்குனர் மேலே, இந்த நடிகை மேலே இவங்க ரெட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அது பெரிய பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி ஒன்று இருக்குது. இந்த ரெட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாமல் நீங்களே இது ஒரு சங்கத்துக்குள்ளே பேசி தீர்க்கிற விஷயம். இது ரெட்டு போகிறது என்னமோ ஒரு நீதிமன்றம் ஒரு குற்றவாளி தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நிறைய பப்ளிக்கில் என்ன வெறும் ரெட்டு போட்டிருக்காங்க, விசாரணை ரெட்டு போட்டிருக்காங்க, தனுஷ் ரெட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு குற்றவாளி மாதிரி ஒரு 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 தோரணை தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் தயாரிப்பு செஞ்சு அதை கொஞ்சம் இல்லை இயக்குனர் சங்கத்தில் இயக்குனர் சங்கங்கிறது பெப்சியில் ஒரு அங்கம் தானே. இயக்குனர் சங்கம், தொழிலாளர் சங்கம், இது கேமராமேன் சங்கம், ஆர்ட் டைரக்டர் சங்கம், இது எல்லாமே எடிட்டர் இது எல்லாம் 23 கிராஃப்ட் இருக்குது. அதில் ஒன்று தான் இயக்குனர் சங்கம். எங்கள் எல்லாத்துக்குமே பொறுப்பு பெப்சி தான். பெப்சி சார்பாக நம்ம பெப்சி தலைவர் செல்வன் சார் பேசியிருக்காரு. அப்போ சினிமா வட்டாரங்களில் சின்ன விஷயம் போயிட்டு இருக்கு சார், சரிங்களா? இத்தனை நாளாக வந்து தனுஷ் மேலே எந்த கம்ப்ளைண்டும் இல்லாமல் இருக்கும்போது இப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் ரஜினி சார்னு சொல்கிறாங்களா? அது உண்மையாக பொய்யா? அப்படியும் பண்ண மாட்டாங்க சார். ஒரு நடிகர் சொன்னதுனால ஒரு நடிகர் மேலெலாம் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வதந்தியாக இருக்கலாம், ஒரு புரளியாக இருக்கலாம். இன்னொன்று ரஜினி சார் அப்படிப்பட்டது இல்லை. முதல்ல ரஜினி சார் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியை வந்து இப்போ இந்த மாதிரிலாம் தீர்த்துக்கிறதுலாம் அப்படி இல்லை. அது முழுக்க போய் சார் பெப்சி வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி சார் அது வரவேற்கிறான். ஒரு தொழிலாளர் வந்து ஒரு முதலாளிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா இதுதான் சார் ஒரு ஆரோக்கியமான விஷயம். எப்போவுமே முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்போ முதலாளிக்கு எதிராக தொழிலாளி தான் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு முதலாளியார் ப்ரொடியூசர் அவங்க முதலாளிக்கு ஆதரவாக தொழிலாளர்கள் கூட நிற்கிறாங்கும்போது நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். இதை பயன்படுத்தி தயாரிப்பில் வந்து நல்ல ஒரு தீர்வு கொண்டு வரணும். போராட்டம்னா எல்லா விஷயமும் நீங்கள் சினிமா சம்பந்தப்பட்ட மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா நடக்கணுவாங்க, ஆனால் டக்கு நீர்த்து போயிடும். ஆனால் இது மட்டும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்து நடத்துறது என்ன சார்? இல்லை இது கூட நான் இப்போ ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து இயக்குனர் சங்க பொதுச் செயலாளராக என்னோட கருத்து என்னென்னா இந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது. ஸ்ட்ரைக் வந்து தீர்வாகாது சார், ஸ்ட்ரைக்கு தீர்வே ஆகாது. இது இன்னும் பிரச்சனை வளர்த்துட்டு போகும். அது மாதிரி ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கிறத பப்ளிஷ் பண்ணுறது இதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வாகாது. இது வந்து ஸ்ட்ரைக்குன்னா தொழிலாளர் பாதிப்பாங்க. முதல்ல அந்த தொழிலாளருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. நீங்கள் எங்கள் இயக்குனர் நிறைய பேர் அசிஸ்டன்ட்லாம் அன்னைக்கு ஷூட்டிங் போகிற வச்சு அவங்க குறைச்சிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக் 6 மாதம்னா அவங்களுக்கு நாளைக்கு வீட்டு வாடகை கட்டுறது, சாப்பாட்டுக்கு எல்லாம் கஷ்டம் வரும். ஒன்று நான் அசிஸ்டன்ட் மட்டும் சொல்ல, அசிஸ்டன்ட் கேமராமேன், செட்டு ஆளுகள், நிறைய பேர் ப்ரொடக்ஷனில் போகிற வேலை வைக்கிறவங்க அவங்களும் அன்றாடம் பன்னெண்டு சம்பளம் வருங்க. ஸ்ட்ரைக்குங்கிறது இதுக்கு ஒரு தீர்வே இல்லை. தீர்வு என்னென்னா நடிகர் சங்கம், பெப்சி, தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் கூடி பேசி அவங்க ஒரு முடிவு கொண்டு வரணும். முக்கியமான முடிவு என்னென்னா இதில் வந்து இன்னைக்கு வந்து தமிழ் திரைப்படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சாபக்கடை என்னென்னா இன்றைக்கி புடிச்சு சம்பாதிக்க முடியாது. அதான் சார் தொழிலாளர் வந்து வேலை இல்லாமல் இருக்கான் ஒருத்தர், ஆனால் வேலைக்கு போகிறவன் சம்பாதிச்சான். வேலைக்கு போகிறவனுக்கு சம்பளம் பாய்க்கலாமலாம் வந்துடுது. ஆனால் பிடிச்சிருக்கு அவருக்கு அவங்களுடைய லாபத்துக்கு கேரண்டி இல்லை, கோட்டா காசுக்கு கேரண்டி இல்லை. அது நிறைய பிரச்சனை மாட்டிக்கிருக்காங்க. அதனால் இந்த நேரத்தில் தயாரிப்பாளருக்கு பெப்சியும் சரி, முக்கியமாக நடிகர் சங்கம் தான் முக்கியமாக சப்போர்ட்டாக இருக்கணும். அவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து தயாரிப்பாளருக்கு நலன் கருதி நல்ல முடிவு வரணும் சார். நம்ம திரும்ப சொல்கிறேன், நடிகர் சங்கம் ஒட்டுமொத்த நடிகர்களும் இன்றைக்கி சினிமாவில் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க எல்லா நடிகர்களும் தயாரிப்பு நம்ம முதலாளி தயாரிப்பாளருக்கு அவங்க சப்போர்ட் ஆகும் சார். இப்போ ஸ்ட்ரைக்கு தீர்வு இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து சரியாக இருக்குது. ஆனால் இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தை கிட்டத்தட்ட கோபத்துக்கு ஆளாக நடிகர் சங்கத்தோட அறிக்கையில் வந்து
இது வந்து கண்டனம், இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோட அறிக்கையினே வந்து அதை நீங்க அவங்க கண்டனத்தை வாபஸ் வரணும், ஏன்னா அவங்க சங்கத்தோடைய இதுதான் இதுதான் என்னன்னா கரெக்ட். இது என்னன்னா பப்ளிக் உங்கள் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை வந்து பப்ளிக் வரும்போது இந்த மாதிரிலாம் வரும். ஏன்னா ஊண்டிங் ஆவாங்க, அவங்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை வரும். அந்த வெளிப்பாடு தான் அவங்க கண்டனம்னு சொல்கிறது. அவங்க ஏன் கண்டனம் சொல்கிறாங்க? நீங்கள் பப்ளிக் சொன்னதுக்கப்புறம் அவங்க பப்ளிக்கில் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்போ பப்ளிக் கண்டனம் தெரிவிச்சோம்னா உங்களுக்கு ஈகோ வருது, நீங்கள் கண்டனத்தை வாபஸ் வாங்க சொல்கிறீங்க. இதுதான் தொடருங்கிறேன். நீங்கள் பப்ளிக் இந்த விஷயத்தை வச்சா அவர் கண்டனம் தெரிவிக்கிறது, நீ கண்டனத்தை வாபஸ் வாங்குறது, கண்டனம் தெரிவிக்கிறதோ கண்டனத்தை வாபஸ் வாங்குறதுக்கு தீர்வு இல்லை சார். தயாரிப்போட பிரச்சனை என்ன? அவங்க இந்த சூழ்நிலை அவங்களுக்கு என்ன இன்றைக்கி பிரச்சனை இருக்குது? இதை நடிகர்களுக்கு யோசிங்க சார், பெரிய பெரிய இயக்குநர்கள் யோசிங்க சார். நீங்கள் 2 பேரும் யோசிச்சா தான் சார் ஒரு தீர்வு. இல்லைன்னா தயாரிப்பாளர் தனியாக பேசிட்டு இருக்க முடியாது சார். நான் சரி நடிகர் சங்கமும் இயக்குனர் சங்கம் இன்றைக்கி பெரிய இயக்குனர் இன்றைக்கி வந்து ஒரு படத்துக்கு கேப்டன்ஷிப்புங்கிறது யார் சொல்கிறாங்க? டைரக்டர் சொல்கிறாங்க. அவர் தான் கேப்டன், அவர் கப்பல் ஓட்டுறது தான். அந்த கப்பல் சொந்தக்காரன் யார்? ப்ரொடியூசர். அப்போ நீங்கள் கப்பல் சொந்தக்காரனை பற்றி கவலைப்படாமல கப்பல் கேப்டன்ஷிப்பு, அப்போ நீங்கள் கேமரா பண்ணது ஒரு அங்கம், அந்த அங்கம். தயாரிப்பாளர் இல்லாமல் பஸ் ஒரு படம் இல்லை. அப்போ தயாரிப்பாளர்னால வந்து இன்றைக்கி நடிகர் ஏன்னா நிறைய பிரச்சனை வந்து நடிகர்னால தான் இன்றைக்கி வந்து ஷூட்டிங் செலவு அதிகமாகுது ஒன்று. அதுக்கடுத்து பிளான் பண்ணாத இயக்குநர்கள், ஒரு இயக்குனருக்கு வந்து கதையை திரைக்கதை வசனம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு படத்தை செலவு குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணி எடுக்கணும். பிளான் பண்ணி எடுத்தாலே பல செலவுகள் குறையும். அந்த மாதிரி நிறைய இயக்குனர் பிளான் பண்ணாமல் எடுக்கிறாங்க. இந்த இது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ இயக்குநர்களும் நடிகர்களும் இவங்கெல்லாம் பேசி ப்ரொடியூசரை எப்படி காப்பாற்றுறது, அவங்களுக்கு எப்படி ஒரு லாபகரமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். இதுதான் இன்றைக்கி தேவை. இதுக்கு ஸ்ட்ரைக்லாம் தேவையில்லை. நன்றி.